ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஸ்டைல் ஷார்ட்ஸ். thumbnail பார்த்துருப்பீங்க. அடுத்த ட்ரிப் நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறது. எஸ், இது வந்து சிங்கப்பூர் டு மலேசியாவில் உள்ள ஜேபிங்கிற ஒரு சிட்டிக்கு தான் வந்து நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 3 days ட்ரிப். யூஸ்வலாக ஜேபி போகிறவங்க பார்த்திங்கன்னா காலையில் போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் ஆகிடுவாங்க. பட் இது வந்து நம்ம வந்து அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். ஒரு 3 days வந்து அங்கே இருந்து நம்ம என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படிங்கிறத இது வந்து அடுத்தடுத்த சீரீஸாக வரப்போது. சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் சூஸ் பண்ணது என்னன்னா ரோட் ட்ரிப் தான். ரோடு வழியாகவே போயிடலாம். ஏன்னா ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. சிங்கப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 2 hours தான் ஆகும் நீங்கள் ஜேபி போகிறதுக்கு. ஸோ வந்து ரோட் வழியாகவே போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து கேப் தான் வந்து முன்னாடியே புக் பண்ணியிருந்தோம். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 days ட்ரிப். நாங்கள் ஃப்ரைடேங்கிறது கிளம்புறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் காலையிலே வந்து டாக்ஸி புக் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணதுனால அவங்க வந்து காலையில் 6 o'clock ஷார்ப்பாக வந்துட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்பி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 7:40 7:50 வந்து ஜேபிக்கு ரீச் ஆகிட்டோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குவிக்காக முடிஞ்சு. இந்த இமிக்ரேஷன் ப்ராசஸ்ஸு, செக்யூரிட்டி செக் எல்லாமே வந்து ரொம்ப குவிக்காக முடிஞ்சு. நாங்களும் அங்கே ரீச் ஆகிட்டோம். இன்றைக்கி டே 1 பிளான் என்ன அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து லெகோலேண்ட் போகலாம் அப்படின்னு நாங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சு வச்சுருந்தோம். சரி, ஃபஸ்ட் டேவே வந்து லெகோலேண்ட் போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஜேபி போய் இறங்கினதுமே வந்து அங்கே லோக்கலில் சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து கையில் வெஹிக்கிள் இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஆல்ரெடி ரெண்டல் கார் ஒன்று ப்ரீ புக் பண்ணியிருந்தோம். ஸோ நேராக போய் அந்த ரெண்டல் காரை எடுத்துகிட்டு நாங்கள் நேராக வந்து லெகோலேண்டுக்கு கிளம்பியாச்சு. லெகோலேண்ட் பார்த்திங்கன்னா மார்னிங் 10 o'clock தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக போனனால அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ரொம்ப பொறுமையாக அப்படியே சிட்டியை வந்து சுற்றி பார்த்துட்டு நேராக வந்து லெகோலேண்டுக்கு நாங்கள் ஷார்ப்பாக வந்து ஒரு 9:45 வந்து லெகோலேண்டுக்கு உள்ளே போயாச்சு. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா டிக்கெட், யூஸ்வலாக டிக்கெட் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டிக்கெட் நம்ம எது வேணும், நம்ம வந்து வெறும் ரைட் மட்டும் போகிறோமா, இல்லை வாட்டர் தீம் பார்க்கும் போகிறோமா, இல்லை வந்து அங்கே அக்வாரியம் இருக்குது அதுக்கு போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உள்ளே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக ஆரம்பித்தோம். அண்ட் உள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா அங்கே மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இடத்துலையுமே எந்த பக்கம் திரும்பினாலுமே ஃபுல்லாக வந்து லெகோஸ் தான் நிறையா இருந்தது. இந்த மாதிரி தீம் பார்க் இடத்துக்குலாம் வரும்போது நம்ம ரொம்ப சீக்கிரமாக வந்துடுங்க. நான் ஆல்ரெடி போன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன். எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அதுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு லெஷராக வந்து இருந்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் எல்லா ரைட்ஸுக்குமே வந்து போக முடியும். அப்படிலாம் எல்லா ரைடுக்குமே போய் நீங்கள் ரொம்ப நேரம் க்யூவில் நின்று அதிலே டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்களுமே வந்து ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி தான் சீக்கிரமாக போயிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் க்யூவில் நிற்க தேவையில்லை அப்படின்ட்டு நினச்சிட்டு தான் ரொம்ப சீக்கிரமாகவே உள்ளே போயிட்டோம். அண்ட் இது வந்து வீக் டே. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ரைடே மார்னிங் நாங்கள் போனதுனால வந்து ரொம்ப கூட்டம் இல்லை. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கூட்டம் வந்து எங்களுக்கு அன்றைக்கி இல்லை. அண்ட் வெதர் கண்டிஷனுமே வெயில் பயங்கரமாக சுட்டு எரிச்சிருச்சு. அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து நல்ல மழையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது வந்து இந்த லெகோ ரேஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைட் வச்சு தான் குழந்தைங்களுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து 110 centimeter மேலே இருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து இதெல்லாம் அலவுடு. இது என்ன பார்த்திங்கன்னா வந்து ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் கிட்டத்தட்ட. நீங்கள் வந்து கண்ணில் வந்து அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி அந்த கிளாஸ் மாதிரி போட்டுக்கிறதுனா போட்டுக்கலாம், இல்லைனா போடாமையும் இருக்கலாம். இது அப்படியே மேலே போயிட்டு அப்படியே பயங்கரமாக கீழே வந்தது பாருங்கள். ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து ரைட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கூடிய பர்சனாக இருந்தால் உங்களுக்கு பயங்கர ஃபன்னாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு போனது பார்த்திங்கன்னா ஒரு ட்ராகன் ரைட். இது வந்து எல்லா இடத்துலையுமே வந்து மேக்ஸிமம் குழந்தைகளுக்கான என்டர்டெயின்மெண்ட் பிளேஸாக தான் அதை வச்சுருக்காங்க. ஸோ நிறைய இடங்களில் வந்து இந்த 110 centimeter மேலே இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த ரைட்ஸுக்கு வந்து போகலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து லெகோலேண்டில் தீம் பார்க்குக்கு மட்டும் தான் டிக்கெட் எடுத்திருந்தோம். இது இல்லாமல் வந்து அக்வாரியம் இருக்குது, வாட்டர் தீம் பார்க் இருக்குது. எல்லாத்துக்குமே டிக்கெட் எடுத்தோம் அப்படின்னா காம்போ பேக்கில் ஆஃபரில் கொடுக்குறாங்க. பட் நம்ம எல்லாத்துக்கும் டிக்கெட் எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலனா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து வெறும் தீம் பார்க்கு மட்டும்தான் வந்து டிக்கெட் எடுத்திருந்தோம். இதே மார்னிங் 10 o'clock உள்ளே வந்தோம். நாங்கள் எல்லா ரைடுமே போனோம், எந்த ரைடுமே மிஸ் பண்ணல. அதுக்கே எங்களுக்கு வந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் போய் இந்த வாட்டர் தீம் பார்க்கோ இல்லை வந்து அக்வாரியமோ போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்களுக்கு டைம் பற்றிருக்காது. ஸோ நீங்கள் வரவங்களாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் டிக்கெட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன ரைடு என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து குழந்தைங்களுக்கான ரைடு. வெறும் கிட்ஸ் மட்டும்தான் அலவுடு. ஒரு ஹார்ஸ் ரைடு மாதிரி கீழே ஒரு ட்ராக் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ட்ராக்கில் வந்து ஜஸ்ட் குழந்தைங்க வந்து தனியாக இண்டிவிஜுவலாக உட்காந்து போயிட்டு வரலாம். இதுக்குமே ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. எது குழந்தைங்களால் வந்து அங்கே பிடிச்சிட்டு உட்காந்துக்க முடியுமா, பயப்படாமல் இருப்பாங்களா அப்படிங்கிறது ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்துட்டு தான் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இந்த ரைட் போயிட்டு இருக்கும் போதே பார்த்திங்களா பயங்கர வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து நாங்கள் மழை பெய்தே எப்படிடா எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சோம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த இண்டோர் ரைட்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ வந்து ரொம்ப ஈக்குவலைஸ்
பண்ணுறதுக்கு அவுட்டோர் இன்டோர் ரெண்டும் மாறி மாறி இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் அங்கங்கே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டால்ஸ் மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க, எல்லாமே கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இமேஜினரி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது பார்த்திங்களா, இது எல்லாமே வந்து 100 சென்டிமீட்டர்ஸ்க்குள்ளே இருந்தாலே போதும். மேக்ஸிமம் 95லேருந்து 100 வரைக்கும் இருந்தாலே போதும். இங்கே வந்து எல்லா ரைட்ஸுமே இங்கே வந்து அவங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். முக்கியமாக இந்த 3 வயசு குழந்தைங்களாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கான வந்து ஒரு ஸ்பெஷல் ஏரியா தான் இந்த ஏரியா. அவங்க கண்டிப்பாக கூப்பிட்டு வந்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து அப்சர்வேஷன் டெக் மாதிரி இருக்குது இல்லையா, இதில் வந்து நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா டோரை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த உள்ளே போய் சுற்றிய எல்லா லெகோலாண்டையுமே வந்து அப்படியே நம்ம சுற்றி உட்காந்த இடத்துலேயே வந்து உங்கள் கிளாக் வைஸ் அப்படியே ரவுண்ட் பண்ணி அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணுற மாதிரி அங்கே வச்சுருக்காங்க. ப்ளே டவுனுங்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதாவது வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வந்து விட்டுட்டா போதும், குழந்தைங்க வந்து ஒவ்வொரு ரைட்ஸ்குள்ளேயே அவங்களே போயிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா வந்து எல்லாமே குட்டி குட்டி ரைட் ரொம்ப சேஃபாகவும் இருக்கும், நம்ம விட்டுறலாம். எனக்கு அங்கேயே உள்ளே வந்து இந்த ட்ரெயின் ட்ராக்கில் போகிற மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம நேரம் கொஞ்சம் நேரம் இவங்களை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த ரைட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக கிட்ஸுக்காக மட்டுமே வச்சுருக்காங்க. அண்ட் லஞ்சு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளில எங்கேயும் போக முடியாது. அங்கே இருக்க ஃபுட்டை வந்து உங்களுக்கு ஓகே நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னு அடாப்ட் பண்ணிக்குவீங்க. வெளியில் எந்த ஃபுட்னாலும் ஓகே அப்படிங்கிறவங்களுக்கு குவைட் மேனேஜபிள், ரொம்பவே ஃபுட்டெல்லாம் நல்லாயிருக்கு. இல்லை குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பார்த்து தான் சாப்பாடு கொடுப்போம், ஹோம் ஃபுட்டு தான் கொடுப்போம் அப்படிங்கிறவங்க பெட்டர் எடுத்துகிட்டு வந்துடுறது தான் வந்து சேஃப் அண்ட் சைடாக இருக்கும். இந்த ப்ளே டவுனில் வந்து நாங்கள் வந்து ஒரு 1/2 hour வந்து ஃபுல்லாக குழந்தைங்கள வந்து விளையாட விட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மித்திகா அப்படிங்கிற ஒரு மூவிக்கு வந்து 12:30 ஷோக்கு வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஷோ டைமில் ஏதோ ஒரு 15 minutes முன்னாடியே வர சொல்லிவிடுவாங்க. நாங்கள் 12:15க்குலாம் போய் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வெயிட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 12:30க்கு உள்ளே விட்டுருவாங்க. இது வந்து ஒரு 10 to 15 minutes ஷோ தான். நல்லா அது 3D எஃபெக்டோட வந்து நம்ம சீட் வைப்ரேட் ஆகிறது, மேலேருந்து ஏதாவது ஷவர் மாதிரி தண்ணி மாதிரி விழுகிறது அப்படின்ட்டு ரொம்ப கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மூவி தான் அது. நமக்கு வந்து பெருசாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காது, ஆனால் அவங்களுக்கு பார்க்கும்போது அது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும், ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும், அவங்க நல்லா ஜாலியாகவும் என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் போனது எல்லாமே வந்து மினியேச்சர் ஏரியா தான். அதாவது வந்து உலகத்தில் உள்ள எல்லா முக்கியமான இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா இங்கே மினியேச்சராக செஞ்சு வச்சுருந்தாங்க. இது நம்ம ஊர் தாஜ்மஹால் பார்த்தாலே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது நீங்கள் பார்க்குற எல்லாத்தையுமே வந்து லெகோ டாய்ஸ் அந்த பிளாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு மட்டுமே கட்டியிருக்காங்க. எவ்வளோ அழகாக வந்து என்ன ஒரு க்ரியேட்டிவிட்டி, இதெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும், எவ்வளோ டேஸ், எவ்வளோ மந்த்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நினச்சாலே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நீங்கள் பார்க்குற எல்லாமே இந்த டவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டவர்ஸு, அந்த பிரிட்ஜு எல்லாமே வந்து லெகோ டாய்ஸால் மட்டுமே வந்து அவங்க பண்ணது. இந்த பாருங்களேன், சிங்கப்பூரில் உள்ள ஃப்ளையர்ஸு எவ்வளோ அழகாக தத்ரூபமாக அதே மாதிரி அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. தாஜ்மஹால் இன்னொரு ஆங்கிள்லேருந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. நம்ம போக போக இன்னும் நிறைய வந்து ரொம்ப பிரமிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா வந்து இது வந்து கிரேட் வால் ஆஃப் சைனா. இந்த மினியேச்சரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மலேசியாவில் இருக்க அந்த பத்து கேவ்ஸ் இருக்கு இல்லையா, முருகன் கோவில், அந்த தான் வந்து அப்படியே வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. நான் அந்த வீடியோவில் கடைசியில் வரும், அதை பாருங்கள். நீங்கள் பார்த்தா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த டான்ஸ் ஆடுறது பொம்மை எல்லாமே வந்து லெகோஸால் மட்டுமே செஞ்சு வச்சுருக்காங்க. எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி பாருங்கள். இதெல்லாம் எவ்வளோ பேர் சேர்ந்து செஞ்சாங்க அப்படிங்கிறதே வந்து நினச்சி கூட பார்க்க முடியல.
வந்து ஒரு ட்ரெயின் ட்ராக் அங்கே உள்ளேயே வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்குது. இது வந்து என்ன அப்படின்னா வந்து ஜஸ்ட் இந்த ஃபுல் லெகோலேண்டையுமே வந்து அப்படியே உட்காந்துட்டு சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு ட்ரெயின் ரைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அழகாக வந்து இந்த ரோடு கிராசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வரும். பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இல்லை எப்படியும் வந்து ஒரு 50 பேர்கிட்ட உட்காந்து போகிற அளவுக்கான ரொம்ப வந்து ஸ்பேஷியஸாக ரொம்ப லென்த்தியாகவும் ஒரு ட்ரெயின் ரைடு தான் அது. நாங்களுமே எல்லா ரைடையும் முடிச்சுட்டு கடைசியாக எல்லாத்தையும் முடிச்சிட்டோமா அப்படிங்கிறத இதில் போய் தான் நாங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் நாங்கள் போனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போட் ரைடு தான். இதுவும் ரொம்ப சேஃப் தான். ஒரு அடல்ட் ப்ளஸ் ஒரு கிட்டோட தான் விட்றாங்க. அப்படின்னா 2 அடல்ட் போகிற மாதிரி இருக்குது. 2 கிட்ஸ் வந்து தனியாக அவங்க அலோவ் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் வந்து அப்படியே ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது. இந்த வழியாக போயிட்டு வந்து போர்டை நம்ம வந்து ரைட் பண்ண தெரியணும்னு அவசியமே இல்லைங்க. அதுவே வந்து இடிக்காமல் போனால் போதும். அப்படியே அந்த கீழே அந்த வாட்டர் ஃப்ளோ போகிற வழியிலே வந்து அப்படியே அந்த போட்டும் போயிட்டு கடைசியில் வந்து ரீச் ஆயாச்சு. இதுவுமே வந்து கிட்ஸுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்கும். நீங்கள் முக்கியமாக வந்து இது குழந்தைங்களை கூட்டு வர ஏரியா தாங்க இது ஃபுல்லாக லெகோலேண்ட் ஃபுல்லாகவே. நம்ம பெரியவங்களுக்கு வந்து பெருசாக அட்ராக்ஷன் மாதிரி இங்கே எதுவும் இல்லை. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா போனது இந்த ஜூனியர் டிரைவிங் ஸ்கூல். அவ்வளோதான். மேக்ஸிமம் லெகோலேண்டில் நான் போனது எல்லாத்தையுமே உங்களுக்கு இதில் கவர் பண்ணிட்டேன். அண்ட் நீங்கள் யாராவது லெகோலேண்ட் போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. டே 2 டே 3 என்ன பண்ணோம் அப்படிங்கிறதையுமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் பிரேக்ஃபாஸ்ட் சீரிஸ் வந்து போயிட்டுருக்கு ஷார்ட்ஸில். நீங்கள் யாராவது பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இல்லை அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட்ஸில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.